அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் மணீஷ் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ராசி, இந்த நாளை தவற விடாதீர்கள், அதிசயம் நிகழ்ந்தே தீரும், கடன் சுமை நீங்க, நினைத்த காரியம் நிறைவேற, மகிழ்ச்சியாக வாழ. தொடர்ந்து நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பின்பற்றி விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும். நினைத்த காரியம் என்றால் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலையாக இருக்கலாம், நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கலாம், எது வேணா இருக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு பரிகாரம் கூட சொல்லலாங்க. இப்போ அந்த பரிகாரம் முழுக்க முழுக்க உங்களோட எண்ண ஓட்டங்கள் எல்லாமே மாற்றிடும். மன ரீதியாக பயங்கர குழப்பத்தில் இருக்கீங்க, கடன் பிரச்சனையை பற்றி நினச்சிட்டே இருக்கீங்க, வீட்டில் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க, கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அண்ணன் தம்பி பாப்பா தங்கச்சி யாராக வேணா இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பக்கத்து வீடு, பக்கத்து உறவினர்கள், இப்படி எல்லா விதத்துலேயுமே ஏதோ ஒன்று குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நெகட்டிவாக சொல்லும்போது நான் ஒரு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது, கவலையாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சா கூட இந்தமாரி சொல்ல பார்த்து இந்த விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இந்த மாதிரியான எதிர்மறையான ஒரு சூழலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஏகப்பட்ட இது வரைக்கும் ஒரு 200 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய ரிசல்ட் கிடச்சி, நிறைய பேர் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் நிறைய ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி நிச்சயமாக நீங்களும் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ இந்த வீடியோவை முழுமையாக மனப்பூர்வமாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறதுனால இந்த வீடியோக்கு நான் 10-15 நிமிஷம் நான் செலவு பண்ண போகிறேன்னா இந்த 10-15 நிமிஷமும் என் வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பாருங்கள். மிக முக்கியமான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் உங்கள் புத்தி, மனம், ஓட்டம் எல்லாத்துக்குமே பலம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம். இந்த பரிகாரம் எந்த கிழமையில் பண்ணணும்னா புதன்கிழமையில் பண்ணணும். ஏன் புதன்கிழமையில் பண்ணணும்னா, புதன்கிழமை என்பது புதனுடைய நாள். அந்த புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் புத்தியை பலப்படுத்துவார். முழுமையாக புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். இந்த புத்திசாலித்தனமான தன்மை கிடைக்கும்போது உங்களுடைய நாட்கள், உங்களுடைய நேரத்தை மற்றவர்களுக்காக வீணடிக்கக்கூடிய சூழல் இனிமேல் வராது. மற்றவர்களுடன் நீங்கள் ஏமாந்த பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், உங்கள் டைம் கூட வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். 10-15 வருஷம் வேலை செஞ்சால் எனக்கு எந்த வித பயனுமே இல்லை அப்படின்ற விரக்தி கூட உங்களுக்குள்ளே இருக்கலாம். அப்போ அந்த புதன்கிழமை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் கொடுத்தேன்னா, புத்திக்குரிய ஒரு கிழமை. அந்த கிழமை உங்கள் வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, புதன் எனக்கு மாரகாதிபதியாக வராரு, எனக்கு அசுபராக வராரு, அந்த நாட்களை செய்யும்போது எனக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்வாருன்னா கண்டிப்பாக கிடையாது. நவகிரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் உங்களுக்கு முழுமையாக 100% நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். ஜாதகத்தில் அவர் கெடுதலை செய்யக்கூடியவராக இருந்தாலும், உதாரணத்துக்கு பாதகாதிபதி யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா புதன் தான் பாதகாதிபதியாக வருவார். நான் புதன்கிழமை பண்ணால் எனக்கு இன்னும் அதிகமதியான பாதகத்தை ஏற்படுத்தும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொல்கிறது முழுக்க ராசி, நான் கோச்சார நிலையும் தாண்டி, கோச்சாரமும் இல்லை, சுயஜாதகமும் இல்லை, முழுக்க நவகிரகம் அப்படின்ற ஒரு விஷயம். நவகிரகத்தில் புதன்கிழமை, அந்த புதன் புத்திக்குரியவர். இந்த புதனை பயன்படுத்தி முழுமையாக நமக்கு தேவையான விஷயத்தை பெற வேண்டும். ஸோ புதன்கிழமை ஒரு விளக்கு ஏற்றுங்க. எந்த விளக்கு வேணால் ஏற்றலாம், ஆனால் அந்த விளக்கில் நல்ல நிலையில் ஏற்றுங்க. விளக்கு ஏற்றி அந்த இலக்கு நெருப்பை முழுக்க அந்த ஒளி, அந்த தீபத்தை அப்படியே பாருங்கள். 15 நிமிஷம் பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒன்று, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும், என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நோட்டில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு அது முதல் பக்கமாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் எழுதிட்டு இருக்க பக்கமாக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதிட்டு அந்த நோட்டை அப்படியே பக்கத்துலேயே வச்சுருங்க. பேப்பராக வைக்க தேவையில்ல, நோட்டாக வச்சுருங்க. அந்த ஒரு பக்கம் முழுக்க எப்படி இருக்கணும், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், எனது அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாரும் என் மீது பாசமாக இருக்கிறாங்க, அவங்க மேலேயும் நான் பாசமாக இருக்கிறேன். நான் இது நாள் வரை என்னுடைய நேரத்தை வீணாக்கியிருக்கேன், இது நாள் வரைக்கும் நான் ஏமாந்துருக்கேன், இந்தமாதிரி விஷயம் நடந்திருந்தாலும் இனி எல்லாமே எனக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்குது. நான் ஏமாந்தேன்னு சொல்லலாம், அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். மிக சிறப்பாகவே போயிட்டுருக்கு. நான் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. நான் எதிர்பார்த்த பணம் 10 லட்சம் எனக்கு கிடச்சிருச்சு, எனக்கு 10 கோடி ரூபா பணம் கிடச்சிருச்சு. அந்த வருமானம் வரத்துக்கான வழிகள் எல்லாமே அமைஞ்சிட்ருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இறைவனாகிய நீங்கள் தான் காரணம், புதன் பகவானுக்கு நன்றி அப்படின்னு. இறைவனாகிய நீங்கள் தான் காரணம், புதன் பகவானுக்கு நன்றி. இந்த புதன் பகவானுக்கு நன்றி சொல்லும்போது புத்தி உங்களுக்கு முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைய ஆரம்பிச்சிடும். அப்போ முழுக்க புத்திக்குரியவர் புதன்கிழமை அந்த நாளில்
முழுக்க ஒரு பக்கம் எழுதுறீங்க, அந்த எழுதக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், எல்லாமே நடந்தது போல் இருக்கணும். நான் BMW கார் வாங்கிட்டு அந்த காரில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நான் பென்ஸ் கார் வாங்கிட்டு அது சிறப்பாக இருக்கிறேன். நான் வீடு வாங்கிட்டேன், வீடு எனக்கு மிக சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு கடன் பிரச்சனை அதுமாதிரி இருக்கலாம், இஎம்ஐ லோனு சம்மந்தமாக பிரச்சனை சிக்கல்கள் இதுமாதிரி இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே நினைக்கவே கூடாது. எழுத பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு பக்கம் முழுக்க முழுக்க எழுதும் போது முழுக்க முழுக்க பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டுமே நீங்கள் நோட்டில் எழுதணும், ரொம்ப முக்கியம். அப்போ முழுக்க முழுக்க எழுத பார்த்து பாசிட்டிவான மனநிலை, அழுதுட்டு எழுதக்கூடாது, ஏதோ கடமைக்குன்னு எழுதக்கூடாது. இதெல்லாம் யூஸே கிடையாது. ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் வீணாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். முழுக்க முழுக்க முழு மகிழ்ச்சியோட முழு மன திருப்தியோடு நீங்கள் பண்ணணும். ஆனால் விளக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கு ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் 5 நிமிஷம் விளக்க பார்க்கணும். ஆனால் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமாக சொல்லிடுறேன். நீங்கள் 4 மணிக்கே ப்ரிப்பேர் ஆகிடுங்க, இல்லை 5 மணிக்கே ப்ரிப்பேர் ஆகிடுங்க. அதாவது மனம் முழுக்க முழுக்க 1 மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் இந்த நவகிரகத்தில் புதன் உங்களுக்கு சாதக நிலையை ஏற்படுத்துவார். நீ என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கேட்கலாம், ஜாதகத்தில் எனக்கு புதன் வந்து கெடுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு, இப்போ நடக்கிற திசை வந்து பாதகாதிபதி திசை நடக்குது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திசை நடக்குது, நான் ஜாதகம் பார்த்துட்டேன், இன்னும் 10 வருஷத்துக்கு என்னால் முன்னேற முடியாதுன்றாங்க, அஷ்டமசனி நடக்குது, கண்டகச்சனி நடக்குது, அர்த்த அஷ்டமசனி நடக்குது, விரயச்சனி நடக்குது, பாதச்சனி நடக்குது, ஜென்மசனி நடக்குது, நீ இந்த மாதிரி பிரச்சனை ஜாதகத்தில் இந்த பிரச்சனை, நானே ஏற்கனவே பல பிரச்சனை, இதெல்லாம் ஃபாலோ பண்ண கிடச்சிருமா? கண்டிப்பாக உங்களால் இதுக்கு செலவு இன்னும் எவ்வளோ அதிகபட்சம் எடுப்பது. ஒவ்வொரு புதன்கிழமை ஒரு பக்கம் எழுத போகிறீங்க, விளக்கேற்ற போகிறீங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முழு மனதோடு இருக்க போகிறீங்க. திருப்தி, அதாவது எந்தவித எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல், கவலை இல்லாமல், கோபம் இல்லாமல், பயம் இல்லாமல், ஒரு வெறுப்புணர்வு இல்லாமல், முழுக்க முழுக்க 100% தூய்மையாக ஒரு மணி நேரம் முன்னாடி எழுதி முடித்து விளக்க வச்சுட்டு தீபத்தை பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் தான் தீபத்தை பார்க்க போகிறீங்க. அதிகபட்சம் 15 நிமிஷம் போதும், அதிகம் வேணும். அதுக்கு மேலே பார்க்க முடியாது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம், அப்போ டைம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை அன்னைக்கு, ஒவ்வொரு புதன்கிழமை அன்னைக்கும். அப்போ முழுக்க முழுக்க ரிசல்ட் எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு சாதகமாகவே அமையும். உதாரணத்துக்கு வருகின்ற புதன்கிழமை அன்னைக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருப்பி புதன்கிழமை பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் பண்ணும்போது இதுக்கான டைம் மேக்ஸிமம் 2 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கணும். இது பண்ண போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம், அதிகபட்சம் 2.5 மணி நேரம் தான் மொத்தமாகவே. இப்போ இந்த 2.5 மணி நேரத்தில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கிடைக்கும்? உங்கள் வீட்டில் அப்பா அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க, வீட்டில் நாள்பட்ட நோய் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, உடல் ரீதியாக பிரச்சனை இருக்காங்க, அந்த பிணியிலிருந்து மீண்டு வர முடியும். ஏன்னா நீங்கள் எழுத போகிறதுன்னா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்னு எழுதுறீங்க. ஏன் புதனை வந்து நான் புதன் பகவானை சொல்கிறேன்னா, புதன்கிழமையாக சொல்கிறேன்னா, புதன் பகவான் புத்திக்குரியவர். முழுக்க முழுக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் முழுமையாக நீங்கள் வந்து சரியான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்க மாட்டீங்க, மற்றவங்க உங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டாங்க. முழுக்க முழுக்க உங்கள் விஷயத்தில் உங்கள் காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க. அதுக்கு முழுக்க முழுக்க புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருத்தவங்களுக்கு புதன் தசை நடக்க பார்த்து முழுக்க முழுக்க அவங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் இங்கே பாருங்கள், ஈவன் அது வந்து பாதகாதிபதியாக, மாரகராக, அசுபராக, கெடுதல் செய்யக்கூடியவராக, விரயஸ்தானத்துக்குரியவராக, அவர் கடன் நோய் ருணரோகஸ்தானத்துக்குரியவராக வந்தாலும் கூட, அதாவது கடன் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தாலும், அப்படியேப்பட்டவர் வந்தாலும் அவர் வந்து முழுக்க முழுக்க புதன் திசை நடக்க பார்த்து அவங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், ஆனாலும் அவங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அப்போ புதன்கிழமை செய்யும்போது முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ண ஓட்டம் எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். எவ்வளோ வேணும், எத்தனை கோடி நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அத்தனை கோடியும் பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கான வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். எடுத்த உடனே முதல் வாரத்தில் எனக்கு கிடைக்கணுமா? கண்டிப்பாக இல்லைங்க. 10-15 வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள். 15ஆவது வாரத்துக்கு அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பாருங்கள். ஏன்னா முதல் வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அந்த ரிசல்ட்டுக்கு தான் முதல் 1 மணி நேரமோ முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரமோ 2 மணி நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். தொடர்ந்து வீட்டில் எந்த ஒரு வெறுப்புணர்வும் வெளிப்படுத்தாமல் இன்னும் முழுமையாக இருக்கும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்கக்கூடியது இந்த புதன்கிழமை. புதன் பகவான் புத்திக்குரியவர், அறிவுபூர்வமாக யோசிக்க வைப்பார். இந்த புதன் பகவான் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய சேஞ்சஸை உருவாக்கி உங்களை ஒரு நல்வழிக்கு கொண்டு போவார். தீபத்தை ஏற்றுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள், நல்லதை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சேஞ்சஸும் இருக்கும், எல்லா சேஞ்சஸுமே உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த வருகின்ற புதன்கிழமை. ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தும். அடுத்த புதன்கிழமை எப்போ வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம், ஆனால் புதன்கிழமை அன்றைக்கி ஆரம்பிச்சிருங்க. புதன்கிழமை அன்றைக்கி காலையிலே இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க, இல்லை மதியமே கூட ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ப்ரிப்பேர் ஆகி புதன்கிழமை அன்றைக்கி ஈவினிங்
இதை பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ்ஸு வரப்போகிற காலம் இனி நீங்கள் நினச்சது நடக்கும், 100% நடக்கும். 12 ராசியில் இருப்பவர்கள் இதை பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.